சிங்கர் உமா ரமணன் அவர்கள் கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று சமீபத்தில் கிடச்சிருக்கு அப்படின்னும் அதில் அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட ஃபேமிலியை பற்றியும் ஹஸ்பண்டை பற்றியும் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல பின்னணி பாடகி உமா ரமணன் அவர்கள் இன்றைக்கி உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு 69 வயது ஆகுது. சென்னையில் அவங்க ஹஸ்பண்டோட ரொம்பவே நல்லபடியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு தொடர் சிகிச்சை போயிருக்கு. இந்த ஒரு நிலையில் இன்றைக்கி அவங்க தவறியிருக்காங்க. அவங்க இறந்த பிறகு அவங்களோட ரூமை சுத்தம் பண்ணும் போது அவங்க கைப்பட எழுதிய கடிதம் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த ஒரு கடிதத்தை அவங்களோட குடும்ப நபர்கள் படித்து பார்த்துருக்காங்க. அதில் உமா ரமணன் அவர்கள் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே என்னோட ஹஸ்பண்டுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, என்னை சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட எனக்காக இருந்து வந்துட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் எனக்கு இசை பிடிக்கும்னு அவர் எனக்கு இசைக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தார். நான் பின்னணி பாடகியாக மாறுறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டார், என் கூடவே இருந்தார். நான் பின்னணி பாடகியாக மாறினதுக்கு அப்புறமும் எனக்கு முழு மாரல் சப்போர்ட்டாக இருந்தார். அடுத்த விஷயம் என்னோட நண்பர்கள். நான் பாடகியாக வந்த தருணத்தில் சித்ரா, ஜானகி அம்மா, இது மட்டும் இல்லாமல் மறைந்த வாணிஜராம், இவங்க எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய நண்பர்கள். எனக்கு அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்க. அவங்க கூட நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய இடங்கள் போயிருக்கேன், சங்கீதத்தை பற்றி அவ்வளோ பேசியிருக்கேன் அவங்க கிட்ட. அண்ட் அவங்களும் நானும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம். முன்ன மாதிரி என்னால் எழுந்து நடக்க முடியல, போக முடியல. அவங்க எல்லாரையுமே பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் அது முடியலை அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே நான் அவங்களெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். குறிப்பாக வாணியெல்லாம் அவ்வளோ அழகாக பாடுவா, என்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருந்தா. அவளோட மறைவு எனக்கு மிகப்பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு. இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க நண்பர்களை பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. உமா அவர்கள் அந்த லெட்டரில் எழுதியிருந்த எல்லா விஷயத்தையுமே படித்து பார்த்து ரொம்பவே சோகமாகியிருக்காங்க. அண்ட் அவங்களை நினச்சி ரொம்பவே கண்ணீர் விட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருந்துச்சு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் நெல்சன் அவர்கள் ரீசெண்டாக ஃப்ளமன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு கம்பெனி சமீபத்தில் தான் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. இந்த ஒரு கம்பெனியோட முதல் படமாக கவின் அவர்களோட படம் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்கு. கவின் நெல்சனோட நண்பர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேருமே பல வருடமாக ஒன்றா இருக்காங்க, சீரியல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி கவின் அவர்கள் நெல்சன்ட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல நண்பர்களாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நட்பின் அடிப்படையில் கவின் அவர்களை வச்சு படம் எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் கவின் அவர்களும் வளர்ந்து வரும் ஒரு நடிகராக தான் இருக்காரு. அந்த ஒரு படத்தில் மோஸ்ட்லி பிரியங்கா மோகன் அவர்கள் ஹீரோயினாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. கவின் அவர்கள் இப்போ சமீபத்தில் ஸ்டார் அப்படிங்கிற படம் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அது ரிலீஸ் ஆக போகுது. மேலும் அதை தொடர்ந்து 4 படங்கள் முடிச்சிருக்காரு. அதில் ஒரு படம் தான் இவர் ப்ரொடக்ஷன் பண்ண போற படம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியானதுலேருந்தே கண்டிப்பாக இந்த ஒரு காம்போ கண்டிப்பாக செம்மையான ஹிட்டாக இருக்கும். ஏன்னா நெல்சன் அவர்கள் பொதுவாக சும்மா ஏனோ தானோன்னு படம் எடுக்க மாட்டார். அவரோட நண்பர் கவினும் நல்லபடியாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு காம்போ ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.